பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு சோழியாக தான் இருக்கு. அவர்கிட்ட மாடு உண்டு இந்த சோலைகளை போட்டு அன்போட போக்கிலே கால் போகலாமா தலை விரிச்சோட தலை முழுக்க கண்ணாக தான் இருந்தே தவிர அங்கே பேன் இருக்கிற இல்லை அவருக்கு உடனே அந்த தண்ணி வந்து வத்தாது. இந்த கிணறு வத்தாது. 2-3 மிஷின் போட்டாலும் வத்தாது. ஆனால் இதுக்குள்ளால போட்டால் அங்கேயோ கீரிமலைக்கோ எங்கேயோ தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கற்பகத்தில் உள்ள சோழியம்மன் இந்த காடு மைனூர மரங்கள் இருக்கு தானே, அதாவது மூலிகை மரங்கள் தானே இங்கே கூட இருக்கு. எனக்கு மாணவரால் ஆச்சரியால இருக்கிறேன், மாணவர் அப்புறம் வைக்கிறேன். தீர்த்தத்தையும் திருநீற்றையும் கலந்து தெளிச்சு குதிரை எழும்பிட்டு. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம், யாழ்ப்பாணத்தில் மண்டிவில மண்டிவில் சோழியம்மன் கோயிலில். மட்டுவில் நினைக்காங்க, இது மண்டுவில். ஓகே ஓகே. சாவச்சேரி பகுதியில் இருக்கிற ஒரு அம்மன் கோயில். ரைட். ஏன் சோழியம்மன் சொல்லி வந்தோம்னா உங்களுக்கு பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, பெரிய ஒரு சோலை இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சோழியம்மன் கோயில் பேர் இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா பங்குனி திங்கள் 4வது பங்குனி திங்கள் நாங்கள் சிறப்பாக பொங்கலை நடந்து கொண்டிருந்தா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு புகை மட்டும் வருது, கோயிலை காணையில என்ன. அப்ப நாங்கள் எங்கடா கோயில் இருக்குன்னு சொல்லி தேட இது வந்து முருகன் கோயில். நான் மாறி முன்னாள் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டேன். பிறகு வடிவா சுத்தி முத்தி பார்த்தா தான் தெரியுது, இங்கதான் கோயில் இருக்கு. ஓ, புகை மட்டும் வந்து கொண்டிருக்கேன். அது நீங்கள் என்ன சொல்ல போனீங்கன்னா என்ன திடீர்னு புகை சொல்லி ஏங்கி போனீங்க என்ன. அப்படித்தான் இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே சிறப்பாக பொங்கல் எல்லாம் பொங்கி அந்த கஞ்சி எல்லாம் காய்ச்சி என்ன கண்ணகி அம்மன் தான் இங்கே வீட்டு இருக்கிறான். அப்போ கண்ணகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் பொங்கி அந்த கண்ணகி அந்த கஞ்சி இருக்கு தானே அதெல்லாம் காய்ச்சி மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா வழிபட்ட வேலை என்ன. இந்த ஆலயத்துக்கு என்ன வரலாறு சொல்லுங்க. அப்படி இந்த கோயில் பாத்தீங்கன்னா முந்தைய அந்த காலத்துல ஒரு ஐயாவரால் பாத்தீங்கன்னா ஐயாவர் அண்ணாவரால் மாடு மேய்ச்சி கொண்டு வந்திருக்க என்ன. மாடு மேய்ச்சி கொண்டு வேற ஒரு மாடு அடிச்சு பிடிச்சின்னு காட்டுக்குள்ள போயிட்டு, அப்ப காட்டுக்குள்ள போன மாட்டை இவன் தேடி போவாங்க. தலைவரி கோலமா ஒரு பொம்பளை இருந்திருக்கா. அப்ப அவ சொல்லியிருக்கா, தம்பி இங்க வா, இந்த தலைமுடி இருக்கா பேன் இருக்கா பேருன்னு சொல்லி இருக்கிறா. இப்ப இவர் சொல்லியிருக்கிறா, எனக்கு பார்க்க தெரியான்னு சொல்ல. இல்ல எல்லாரும் பேனை பேர் பார்க்க தெரியுமென்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லி இவர் பாப்ப போய் தலையை பிடிச்சா 1000 கண் தெரியுதா என்ன. அப்ப 1000 கண் தெரிய இவருக்கு என்ன சொல்ற, இவர் ஊக்கத்துல புள்ளெல்லாம் இது என்ன இந்த முடியெல்லாம் சிறுக்கு தானே, அப்படி சிறுத்தை பூஸ்பம்மா இவர் மயங்கி விழுந்துட்டார். ஓ, அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த அம்மனை வச்சு கண்ணகி அம்மன் சொல்லி வழிபட்டு கொண்டு வரீங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு கதையும் இருக்கு. சரி, அது என்ன கட்டம்னு சொன்னா, அந்த கதை போர்த்துகேயர் இருக்கிட்ட தானே இலங்கை ஆண்டவை வந்தா எல்லானே. அப்ப அவர் குதிரையை கொண்டு வந்திருக்கிறார். அதாவது 1600ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு போர்த்துகீஸ் தளபதி இந்த பகுதியில் வந்துங்க விதைக்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு விதைக்க பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து மயங்கி விழுந்துட்டு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சு குதிரை எழுதி பார்த்துக்கார், குதிரை எழும்பையில. அப்ப இந்த ஆலயத்துல அந்த காலத்துல கந்தன் சொல்லி ஒரு ஐயரை வந்து புதுசாக செஞ்சுக்கிறார். அப்போ அந்த ஐயாட்ட சொன்னோம்னா, ஐயா வந்து இந்த தீர்த்தத்தையும் திருநீற்றையும் கலந்து தெளிச்சோன்னா குதிரை எழும்பிட்டு. அப்போ அவருக்கு புத்திய தலைவருக்கு இந்த கோயில் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துட்டு இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணி செஞ்சுக்கிறார். அது மாதிரி அந்த புத்திய தலைவர் வந்து இந்த வீதி அமைப்புகள் சேர்ந்தது. அப்போ வீதியெல்லாம் திருத்தி கொடுத்து கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணி செஞ்சுக்கிற இன்னொரு வரலாறு இருக்கு. நீங்க என்ன சொல்றேன், நான் இன்னொரு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குது. சரியோ, இந்த கிணத்துல பாத்தீங்கன்னா மூலிகை தண்ணி வரும் தெரியுமோ. வேற எங்கேயும் கிடைக்காத மூலிகை தண்ணி பாத்தீங்கன்னா இந்த கிணத்துல வரும். என்ன காரணம்? வந்து காடு மைனூர மரங்கள் இருக்கு தானே, அதாவது மூலிகை மரங்கள் தானே இங்க கூட இருக்கு. அதுல வேற எல்லாம் தண்ணி கால ஓடுறதால மற்ற மேல அந்த மரத்துல இருந்து விழுகிற இலையில தண்ணி கலவுறதால அது மூலிகை தண்ணியா மாறிடும். அதுல பாத்தீங்கன்னா தண்ணியில நீங்க தண்ணியை குடிச்சாலும் சரி குளிச்சாலும் சரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். அதுதான். ஓகே, நீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது உங்களுக்கு ஒரு ஆதரவு அமையும். நாங்க கிலோமீட்டர் கணக்குல பெட்ரோல் 5 வச்சு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா நாங்க என்ன செய்யறது என்ன. நாங்க வீடியோ எடுத்து எங்களுக்கு என்ன வாய் விளைஞ்சல கால் வந்ததான் மிச்சம். இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை பாருங்க. பாருங்க, மண்டிவில் சோழியம்மன் கோயிலுக்கு போறது முன்னிக்கு இதுல ஒரு மண்டிவில் முருகன் கோயில் ஒன்று இருக்கு. முருகன் கோயில் ஒன்று இருக்கு. மண்டுவில் இளஞ்சியாரண்யம் குமரக்கோட்டம் முருகமூர்த்தி ஆலயம். அதான் இந்த ஆலயத்தின் பேர். இது பார்த்தீங்கன்னா சோழியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னிக்கே இருக்குது. நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ளே போயில. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சோழியம்மன் சொல்லிக்கிற மாதிரி இடம் ஃபுல்லாக இப்படி ஒரு சோழ மாதிரி தான் காட்சி அளிக்குது. மண்டுவில் சோழியம்மன் கோயில் அங்கே வந்து பொங்கி கொண்டு வைக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கணும் பாருங்க. அப்போ என்ன ஐயா ஒரு முறையும் பாருங்களா, ஒரு பங்கெடுத்தீங்களும் பாருங்களோ? இல்லை ஒரு வரையும் ஒரு திங்களுக்கு இங்கே பொங்கல், ஒரு திங்களுக்கு மிர்ச்சியில் கொட்டியாம இருக்கு அங்கே பொங்கல். அப்படி ஒவ்வொரு திங்களுக்கு ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறேன். மட்டும் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? மட்டும் போகல, வாரதிங்களா பணித்தரச்சு கடைசி பொங்கல் அங்கே வாங்க போகிறீங்க. சரி, அப்போ ஐயா இன்றைக்கு சக்கரை பொங்கல் இல்லாட்டி என்ன மாதிரி? இது கற்கண்டு பொங்கல், அடுத்த சக்கரை பொங்கல். இது கற்கண்டு ரைட் ரைட். அது சக்கரை, அது சக்கரை பொங்கல், இது கற்கண்டு பொங்கல். இது இது நீங்கள் செய்றீங்க, இது நீங்கள் செய்றீங்களா? ஐயா எத்தனை வருஷமா அப்படி பொங்கி கொண்டு இருக்கிறீங்க? நான் 90 ஆண்டு வந்து மிசாலைக்கு அது அப்போ வாங்கி கொஞ்சம் வந்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அப்போ 90ஆம் ஆண்டு வந்தது 90 ஆண்டு. இப்போ எனக்கு 61 வயசு. அப்போ 30 வயசுல இருக்கு. இடம் நல்ல சோலையா இருக்குது பாத்தீங்களா? பேர் சோழியம்மன் தானே. ஓகே, மேல சோழியாவே இருக்கேன். சோழியம்மன் தானே பேரும். பங்களோட பேர் என்ன? பங்களோட பேர் நான் செல்லத்துறை நவரத்னம். செல்லத்துறை நவரத்னம். இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 63. 63 வயசு. 63 வயசுலயும் கும்பு பொங்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னம்மா இங்க நேர்த்தியா நிறைவேறி இருக்கா? எனக்கு மகளோட ஆச்சரியால இருக்கிறேன், மகனோட அப்புறாஞ்சில் இருக்கிறேன். மகனுக்கு அந்த 4ஆம் தேதி கல்யாணம் அப்புறாஞ்சில் நடக்குது. இப்போ 4ஆம் தேதி இப்போ 2 நாளைக்கு முதல் சனிக்கிழமை. மகளுக்கு மகளா மூத்தவங்க, மகளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. ஆச்சரியாக இருக்கு. நீங்கள் கும்புறதுலாம் நிறைவேறுது, ஏற்றி வைக்கிறது. ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. இப்படி பார்த்தீங்கன்னா தங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்போது நீங்கள் வந்து இப்படி தங்களோட இதை பொங்கல் செஞ்சுருக்கணும். வருஷம் பொங்கல் பங்கெடுத்தீங்களுக்கு எல்லா பொங்கல் எல்லா திங்களும் பொங்கியும் கூட்டம். எங்க எல்லாம் தண்ணி மாவட்டத்திலிருந்து இங்க பாரு பொங்கல். சரி சரி சரி. வந்து பொங்கி கொண்டு போட்டாடுது. சரி சரி. இன்றைக்கு மழை வந்து குழப்பி விடுது. பொங்கல் நேரத்துக்கு விட்டுட்டு இப்போ. சரி சரி. இப்படி பாருங்க, தொடர்ந்து எத்தனை பொங்கல்னு சொல்லி இப்படி வந்து அந்த வந்து பண்ணி கொண்டு வைக்கணும். சர்க்கரை பொங்கல். தொடர்ந்து இப்படியே இதெல்லாம் நிறைய பொங்கல் பொங்கி முடிஞ்சுது. முந்தின காலங்களில் மாடுகள் மேய்க்கவே ஆகுது. மாடுகள் மேய்ச்சி கொண்டு கேட்கல இந்த இடம் ஒரு சூழலை கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்ல வளர்ந்து இருந்தது. வளர்ந்து இருக்கல அதுக்குள்ளே கண்டபடி எல்லாரும் போகிறது இல்லைன்னு சொன்னால் அது பயமான இடம் மாதிரி. அப்போ இந்த மாடுகள் எப்படி மேய்ச்சி கொண்டு வரைக்கல அவர்கிட்ட மாடு உண்டு இந்த சோலைக்குள்ளே போட்டுச்சு. மாடு சோலைக்குள்ளே போனா போல மாடு போகுதுன்ட்டு அந்த மேய்க்கிற ஆள் அவருக்கு மாட்டுக்கு பின்னால் கலைச்சி கொண்டு போகுது. அங்கே ஒரு வயது போன ஒரு ஆள் தலைவிரி கோலமாக ஒரு பொம்பளை இருந்திருக்கிறான். அப்போ என்ன தம்பின்னு, அம்மா இதுக்குள்ள மாடு வந்தது கலைக்க வந்தனான்னு. சரி சரி, இங்கே வா, எனக்கு இந்த தலையெல்லாம் பேன் கடிக்குது, அந்த பேனை இவருக்கா எடுத்து விடுங்கோன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் எல்லாம் பேன் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு. இல்லை இல்லை, உன்னால் முடியும், நீ பா எடுக்கலாம். இன்னும் வேறு அந்த மனுஷன் வற்புறத்தில் இருந்தாங்க. போய் தலையை விரித்து பார்த்துருக்குறார். தலை விரித்த உடனே தலை முழுக்க கண்ணாக தான் இருந்தே தவிர அங்கே பேன் இருக்கிற இல்லை. அவருக்கு உடனே அந்த மயர் குவிச்சடைஞ்சு ஆள் மயங்கி நின்றுட்டார். அப்போ எழும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆளையும் காணையில், அந்த கல் மட்டும்தான் இருந்தது. அப்போ அதுல இருந்தால் அந்த கண்ணகைய தெய்வமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த கண்ணகைய தெய்வம் அதுலேருந்து ஆரம்பித்த பூசை தான். அவர் அதில் ஒரு இடத்தை ஒரு இந்த கல்லை ஆராதனை செய்து கொண்டு வந்ததுலேருந்து தான் இந்த கோயில் வளர்ச்சி அடையும். இப்போ என்ன தெய்வமா இருக்குதா கண்ணகி அம்மனா இருந்து? அது கண்ணகி அம்மனுக்கு எங்களுக்கு எங்களோட மரவில் கொடியேற்ற பூசை அந்த ஆகம முறைப்படி அது செய்யலாதோ, செய்யறது இல்லை, செய்யலாதோ இல்லையோ. ஏன்னா கண்ணகி வந்து தெய்வம் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு பெண். பத்தினி தெய்வம். அப்ப அந்த இடத்துல மனோன்மணி அம்மாவை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து
பிரதிஷ்டை செய்தால் அவ கூட்டின சக்தி தானே அவருக்கு அவர் சக்தின்ற ஒரு இது அவருக்கு நாங்கள் கொடியேற்ற திருவிழாவை செய்யலாம் அந்த அபிப்பிராயம் ஓரளவுக்கு வந்தாப்பில் அதுக்கு பிறகுதான் மனோன்மணி அம்மா நாங்கள் இதுக்கு வந்து பிரதிஷ்டை செய்துட்டு கண்ணகி சைட்டில் வச்சிருக்கோம். ஆனால் இந்த இதுகள் எல்லாம் கண்ணகின்ற இந்த என்ன நீர்ச்சோறு அவிக்கிறது பொங்கல் வைக்கிறது அதுலெல்லாம் கண்ணகி என்ற புதிய இதுதான். ஐயன பேர் சோதி என்னன்னு சொல்றது. சோதி. சரி சரி நன்றி. நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலின் சைட் பக்கத்தில் அதாவது பொங்கல் பக்கத்தில் வந்து நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா கோயிலின் நுழைவாயில் இதுதான் பாருங்கள். அதில் ஸ்ரீ இளஞ்சியாரணியம் மண்டிவில் சோழையம்மன் ஆலயம் அது ஒரு அழகான நுழைவாயில் பாருங்கள். நல்ல இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தேர்முட்டி எல்லாமே இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன் தீர்த்தக்கனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள பாருங்க இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கே இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கனி இருக்குது. பாருங்க வீடியோ எடுத்து போட்டுங்க. நான் மாதிரி இது பார்த்தீங்கன்னா சாஸ் அந்த நிலைமை வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்து வந்துருக்கணும். பாருங்க ஐஸ்கிரீம் கடைகள் கச்சாங்கடைகள் இல்லை சின்ன பிளாடி சாமான் ரைஸ் கடைகள் எல்லாமே இருக்குது. பாருங்க பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு சோழியாக தான் இருக்குது. மனோரா தியேட்டர் நீங்கள் இந்த காலத்துல வந்துட்டீங்களா? நீங்கள் இந்த காலத்துல வந்து மனோகரா தியேட்டர் இயங்கினதா? என்னென்ன படம் பார்த்துருப்பீங்க? நாங்க பக்கத்துல விட என்ன படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க? நாங்க படம் அப்படியே லேட்ட ஃபேன் அப்பேக்கு லேட்ட ஃபேன் பிடிக்கும் உங்களுக்கு? பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு படிச்சு விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயா அச்சா ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாம். நீ பார்த்த பார்வைகள் கதவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போனாலுக்கு உணவாமல் போகும். ஐயாக்கு பேசுற வயசு 82 வயசு. எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? நான் இங்கே ஒரு 45 வருஷம். 45 வருஷமா? யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ இங்கே இருக்கிறீங்களா? என்ன இடம்பெயர்ந்து 85 குடும்பத்துக்கு கூட இடம்பெயர்ந்து வந்தீங்களா? இருந்ததா எல்லாரும் அப்படியே வச்சியா இப்படி வம்சாவளி இந்திய வம்சாவளி தான். இப்போ நான் இங்கே இருந்தவரையா இங்கே இருந்துட்டேன். எங்களுக்கு இந்த பூமி தான் தெரியும், கூட போகட்டும் தெரியும். எங்களை வளர்த்த பூமியை நாங்கள் மறக்கக்கூடாது. எட்டு தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒருத்தரும் மறக்கக்கூடாது. இப்படி மகன் தான் மனிதன். எட்டு தாயும் பிறந்த பொன்னாடும் ரெண்டு தான் எங்களுக்கு. அதான் முதல் தேவை. சரிதான். நன்றி ஐயா. என்ன பாய். ஏதாவது நீங்கள் தான் இருக்கும் வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சி நாட்டுக்காகவே நீங்கள் உங்களோட இதை அர்ப்பணிக்கலாம். தெரியும் நாடு என்ன செய்தது என்ற கேள்விகள் கேட்கா எதுக்கு எம்ஜிஆர் வாழ்ந்தாங்க. நாடு உனக்கு என்ன செய்வதுன்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டுக்கோ. நாட்டுக்கு நீ என்ன செய்வது அதான் முக்கியம். இவ்வளோ படிக்கலாம், எதுவும் செய்யலாம், எதுவும் செய்யலாம். மாடே கூட வீடு காட்டி இருக்கலாம். ஆனால் பிறந்த பொன்னாட்டையும் பெற்றதாயும் மகளிர். அவங்களோட பேர் என்ன? ராசையா. ராசையா. ஓகே சரி. என்ன ஐயா பாய். பேர்லயே ஐயான்னு வச்சுக்க. என்ன ராசையா. பாய் பாய். ஓகே ஓகே ஐயா. ராக சரி ஐயா. சரி.
நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முட்டி பானை வச்சு பாருங்க, டிக்கெட் இருக்கிற முட்டி பானை. பாருங்க கற்பகத்தில் உள்ள கோழியம்மன். இலஞ்சி ஆரணியம் தான் இந்த இடத்துக்கு பெயர். இலஞ்சி என்றா மகிழ மரங்கள், ஆரணியம் என்றா காடு. அந்த இலஞ்சி ஆரணியம் மகிழங்காடு, மகிழ மரங்களால சூழப்பட்ட இடமா இருந்தது. இதெல்லாம் மகிழ மரமா? இது இல்லை, மகிழ மரம் நிற்கிது அங்கால, இதுல இல்லை. இதுல இல்லையா? இது என்ன மரம்? மாதான். இது வேறு சடவத்தி, அது இது காட்டு மரங்கள். காட்டு மரங்களா? ஆலமரங்கள், கூடுதலான மரங்கள் இதுக்குள்ள நிக்குது. கூடுதலான மரங்கள் இதுக்குள்ள நிக்குது. இந்த ஒரு காலத்துல இந்த இந்த தண்ணி வந்து வத்தாது, இந்த கிணறு வத்தாது. 2-3 மிஷின் போட்டாலும் வத்தாது. ஆனா இதுக்குள்ளால போட்டா எங்கேயோ கீரிமலைக்கோ எங்கேயோ தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது வேற. இது ஒரு மூலிகை தண்ணி. இந்த மரங்கள் எல்லாம் சூழ இருக்கிறதால அதுகளுடைய இலைகள் இந்த தண்ணிக்குள்ளேயும் கொட்டி அந்த வேர்கள் எல்லாம் இந்த அதுல இருந்து ஊறி வர தண்ணி எங்கட அந்த வெக்கை காலத்துல நாங்கள் இதுல வந்து குளிச்சுட்டு போனா எங்களோட வெக்கையால வர நோய்கள் எல்லாம் அற்று போறது. முந்தி எல்லாம் இந்த கொப்பளிப்பான், சின்னமுத்து ரெண்டெல்லாம் இந்த அந்த அம்மைய நோய்கள் அதுகள் எல்லாம் கவனமா அந்த புண்ணுகள் எல்லாம் மாறின பிறகு வந்து கோயில குளிச்சுதான் அந்த முழு சுகத்தையும் பெற்றுக்கொள்றது. அப்ப இது ஒரு மூலிகை தீர்த்தம். மூலிகை தீர்த்தம். அந்த நாங்கள் இதுல வந்து இப்படியும் குளிக்காம போறதில்லை. குடிக்கலாம் தானே தண்ணி? என்ன தாராளமா குடிக்கலாம் விட்டு. ஆனா ஒரு கசப்பு மாதிரி மூலிகை தண்ணி என்ன மாதிரி இருக்குமெண்டா அது மாதிரி தான் இருக்கு. சரி சரி. ஓகே. மண்டையில் சோலை அம்மன். அது பழைய இடத்தை விட்டு தான் இங்கே காட்டியிருக்கேன். பழைய இடத்தை விட்டா காட்டியிருக்கேன். ஓகே ஓகே. இது என்ன இது உடைஞ்ச கோயில் நோயாது? அது பழைய இடத்தை தான் கதைச்சிருங்களா? இல்ல தெரியுமே. கனடாவோ? அதே கனடாவில இருந்து வந்த ஐயா அதான் கேட்டீங்க. எவ்வளவு காலத்து பிறகு வந்தீங்க? எவ்வளவு காலத்து பிறகு இங்க வந்தீங்க நீங்க? இப்ப வந்து ஒரு 1.5 மாதம். 1 மாசம் இங்க நிக்கிறீங்க. எப்ப போறது? 2 மாதம் 2 ரூபா தான் ராஜி கோயிலாவே நிறைய பாப்போம். பிள்ளைகள் அங்கயா? இது அதுல இருந்தவன் மகன், மூத்த மகன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள், 3 பேர் அங்கால, ஒரு பிள்ளை இங்க. சரி சரி. அங்க பாப்பினா வீடியோ பார்த்துட்டு கேப்பினா வேணே. சரி. பாருங்க எவ்வளோ பொங்கல் நடந்து சொல்லி காலமாக 6 மணிலேருந்தே இங்கே வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடணுமாம். இப்படியே வந்து நிறைய பொங்கல் இங்கே நடந்து கொண்டு இருக்கும்.